Karthikeyan from AMC Anna Nagar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரெசிபி, அதாவது ஜீரோ ஆயில், துளி எண்ணெய் கூட இல்லாமல் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 24 ரோஸ்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் ஆனியன் ஒரு லேயர் வந்து ஆனியன் போட்டிருக்கிறேன். ஆனியனை வந்து லெவல் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த லிட் எடுத்து மூடி வைக்கிறேன். இப்போ தான் நான் வந்து ப்ரீ ஹீட்டிங் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ ஆடியோ தம் செட் பண்ண போகிறேன். ஃபார் டைமிங்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மொபைல் ஆப்லேயே நான் வந்து டைம் செட் பண்ண போகிறேன். இட்ஸ் எ ப்ரீ ஹீட்டிங் பொசிஷன். இப்போ ப்ரீ ஹீட்டிங் ஒரு 2 minutes ஆகும். பொதுவாக ஆயில் வந்து நமக்கு ஆயிலை போட்டு தான் வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வித்தவுட் ஆயில் வெங்காயம் எப்படி வதங்குதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 2 minutesக்குள்ளே இப்போ வந்து ரெடி ஆகிடும். சவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுது. ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டேன். ஆடியோ தம்மை ரிமூவ் பண்ணியாச்சுது. இங்கே பாருங்கள், மூடி எடுத்து இங்கே வைக்கிறேன். வெங்காயத்தை வதக்குறோம். எண்ணெயே இல்லாமல் வெங்காயத்தை வதக்குறோம். அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. பொதுவாக எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா, அது எப்படிங்க வெங்காயம் எண்ணெய் இல்லாமல் வதக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் இந்த குக்வேரில், ஏஎம்சி குக்வேரில் 100% எண்ணெயே இல்லாமல் வெங்காயத்தை நீங்கள் வதக்க முடியும். அதனால தான் இதில் ஜீரோ ஆயிலில் வந்து பண்ண முடியுது. உங்களுக்கு பாருங்கள், எங்கேயாவது அடி பிடிக்குதா பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டொமேட்டோஸ் போடுறோம். இது எல்லாம் ஒன்றா போட்டால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றதில் ஒன்றா போட்டுட்டு பண்ணணுங்கிறது கூட இதில் அவசியம் கிடையாது. எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டால் கூட அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதுதான் இதில் ஒரு ஹைலைட். இந்த ஏஎம்சி குக்கரை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஃபார்மாலிட்டி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வெஜிடபிள்ஸு, இதில் பீன்ஸு, கேரட் ப்ளஸ் பச்சை பட்டாணி. உங்களுக்கு என்ன தேவை அடிஷ்னலாக, சில பேர் வந்து காலிஃப்ளவர் போடுவாங்க, சில பேர் பொட்டேட்டோஸ் போடுவாங்க. உங்கள் சாய்ஸ் தான், என்ன வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, பீன்ஸு, கேரட் அண்டு க்ரீன் பீஸ், தட் இஸ் பச்சை பட்டாணி, இந்த மூணையும் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் புதினா போட்டாச்சு. இப்போ மசாலாஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். எல்லாமே துளி போட்டால் போதும். நிறைய போடணுங்கிறது அவசியம் கிடையாது. மற்ற குக்வேர் மாதிரி நிறைய போடணுங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் தயிர் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் தயிர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஒரு சோயா பீன்ஸ், ஒரு டேஸ்ட்டுக்காக விருப்பப்பட்டால் கொஞ்சம் சோயா பீன்ஸ், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஒரு வெஜிடபிள் பிரியாணி இருக்கனால கொஞ்சம் சோயா பீன்ஸ் வந்து ஒரு லிட்டில் குவான்டிட்டி வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ரைஸ் ஒரு 15 minutes to 20 minutes ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் ரைஸு, பாஸ்மதி ரைஸு. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணீர் ஒன்றுக்கு ஒரு 1.5 ஊற்றலாம். நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கிறேன். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி.
அவ்வளோதான், லெவல் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்டு வழக்கமாக போடுற சால்ட்டோட நீங்கள் இந்த குக்வேரில் பண்ணும்போது சால்ட் வந்து நீங்கள் கம்மியாக போட்டால் போகிறோம். அவ்வளோதான் சால்ட்டு. தண்ணி அளவு எப்போதுமே இந்த மாதிரி மூழ்கி இருந்தாலே போதும், உங்களுக்கு அழகாக குக் ஆகிடும். இப்போ லெமன், கொஞ்சம் போல் லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இப்போ செக்யூக், இதுதான் இதில் ஹைலைட்டு. இந்த நார்மல் யூனிட்டை வந்து ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக மாற்றுறது தான் இந்த செக்யூக்கோட வேலையே. இதில் 4 சேஃப்டி வால்வ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 4 சேஃப்டி வால்வ் இதில் இருக்கும். 1 2 3 4 இருக்கிறதுனால நம்ம கிச்சனில் உள்ளவங்களுக்கு ஹெல்த்து மட்டும் இல்லை, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். அப்படி கொண்டு போனாலே உட்காந்துரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆடியோத்தம் வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஆடியோத்தம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 கிளிக் ஆடியோத்தம். இந்த ஆடியோத்தம் மேனுவலாகவும் நீங்கள் பண்ணலாம், இந்த ஆப் மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம். மேனுவலாகவும் பண்ணலாம், ஆப் மூலியமாகவும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 minutes டைம் செட் பண்ணியிருக்கிறேன். டர்போலேருந்து 2 minutes டைம் செட் பண்ணிக்கிறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இன்னொரு 2 minutes நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், it started giving time. இது என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன். பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வந்தோன்னு சவுண்டு கொடுக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் கிச்சனுக்கு வந்துடலாம். இப்போ ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சவுண்டு ஆஃப் ஆகிடும். இன்னொரு மேக்ஸிமம் 2 minutesல உங்கள் பிரியாணி வந்து ரெடி. எஸ், இங்கே பாருங்கள், யுவர் பிரியாணி இஸ் ரெடி. நம்ம 2 minutes டைம் செட் பண்ணியிருந்தோம். டர்போலேருந்து 2 minutes, இப்போ 0 வந்துடுச்சு. கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கேயும் 0. இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த நீடில் வந்து கரெக்டாக இந்த எண்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த லோ ஃப்ளேமில் 2 minutes குக் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் டைம் வந்து உங்களுக்கு 5 minutes கூட ஆகாது. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லோ பட்டன் நமக்கு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்டீம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். லெட் அஸ் வெயிட் ஃபார் another 5 minutes to open this 0 oil பிரியாணி. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆச்சுது. இந்த வெஜிடபிள் பிரியாணி, 0 oil வெஜிடபிள் பிரியாணி எப்படி குக் ஆகிருக்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஹைலைட்டே இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது என்னென்னா, மற்றதுலலாம் அப்படி ஸ்ப்ளாஷ் ஆகிருக்கும், தெரிச்சிருக்கும். இங்கே எதுவுமே இருக்காது, எப்படி வச்சோமோ அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. திஸ் இஸ் யுவர் வெஜிடபிள் பிரியாணி. இப்போ நம்ம வந்து 0 oil பண்ணதுனால இறக்கும்போது எப்போதுமே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஒரு அரோமாவுக்காக 1 ஸ்பூன் நெய். இட் இஸ் அன் ஆப்ஷனல். நெய் உங்களுக்கு பிடிக்குதுன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட உங்களுடைய ஒரு ஆப்ஷன் தான். போட்டுட்டு அப்படியே கிண்டுறோம், அவ்வளோதான். ஒரு 5 minutesல ஒரு 0 oil வெஜிடபிள் பிரியாணி பண்ணி காட்டிருக்கிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி உங்கள் வீட்லேயே கூட நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுவோம். எப்படி பண்ணணுன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்தி குக்கிங், ஹெல்தி ஈட்டிங். வணக்கம்.